ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான முட்டை குழம்பு ரொம்பவே ஸ்பைசியாக எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 4 டீஸ்பூன் கடலெண்ணெய், அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா நான் சாப்பரில் தான் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் 1/4 கிலோ போட்டிருக்காங்க. வெள்ளைப்பூண்டு ஒரு 5-6 பல் வெள்ளைப்பூண்டு எல்லாமே சாப்பரில் போட்டு இந்த மாதிரி ஃபைனாக நல்லா சாப் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் குழந்தைங்க எடுத்து வைக்காமல் நல்லா சாப்பிடுவாங்க. சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதக்கியாச்சு. இப்போ கலர் மாறிடுச்சு. இப்போ நான் 4 தக்காளியை மிக்ஸி ஜாரில் அரைச்சி சேர்த்துருக்குறேங்க. அதை நல்லா சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கலரி விட்டுக்கலாங்க. இதுக்கு கூடவே மல்லித்தூள் நான் 2 டீஸ்பூன், வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாமே போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் சாம்பார் பவுட்ரு போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். சாம்பார் பவுட்ரு போட்டிங்கனாலே ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் வேணால் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்புறம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் இப்போ நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரை மூடி தேங்காவை நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம அதில் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக புளி கரைசல் ஊற்றிக்கலாம். ஜார கலவியும் அந்த தண்ணியை ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் புளியும் ஊற்றிக்கலாம். நல்லா ஊற்றிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5-6 கொதி வரட்டுங்க. சாதத்துக்கும் நல்லா இருக்குங்க. சப்பாத்தி தோசைக்குமே இந்த குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம முட்டையில் உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக உடச்சி ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு இப்போ நல்லா கொத்தமல்லி இலை தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டு 5 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதான். இப்போ கொதி வந்துச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.